சில நேரம் அமைதியா இருக்கும்போது கூட மனம் ரொம்ப சத்தம் போடுமே. என்னால எதுவுமே மாறாதா? நான் நம்புறது எல்லாம் பொய்யா? நீங்க முயற்சி செய்தீர்கள், நம்பிக்கை வைத்தீர்கள், அப்ரமேஷன்கள் சொன்னீர்கள். ஆனா வாழ்க்கை அதே இடத்திலதான் நின்று கொண்டிருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றுதா? அப்போ ஒரு சந்தேகம் வரும். தவறு என்னிடம் உள்ளதா, இல்ல இந்த ஈர்ப்பு விதியில் உள்ளதா என்று. சிலருக்கு அதே நம்பிக்கை வாழ்க்கையை அழகா மாற்றுகிறது. அதே நம்பிக்கை சிலருக்கு மனதை ரொம்ப காயப்படுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு கனவு காட்ட வரவில்லை, பொய் நம்பிக்கை சொல்லவில்லை. இந்த வீடியோ நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், ஏன் மனசுக்குள்ள அமைதி கிடைக்கல, ஏன் இன்னும் எப்படி மாறும் தேடுறீங்க, அதற்கான உண்மையான பதிலை மென்மையா உங்களுக்குள் கொண்டு வருது. இந்த வீடியோ முடிவில் நீங்கள் மாறணுமா அல்லது உங்கள் சிந்தனை மாறணுமா அப்படின்னு ஒரு தெளிவு உங்களுக்குள் பிறக்கும். இந்த வீடியோ உங்களை ஏமாற்றாது. ஏனெனில் இது கனவுகள் பற்றி இல்ல, இது உங்கள் மனம் பற்றி, உங்கள் வாழ்க்கை பற்றி. இப்பொழுது உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் கமெண்ட் பாக்ஸில் நான் ஒரு சாதனையாளர், ஐ எம் சக்சஸ்ஃபுல் பர்சன் என்று கூறிவிட்டு வாருங்கள். நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நினைத்தால் நடக்கும், நம்பினால் கிடைக்கும், பாசிட்டிவ் திங்கிங் தான் வாழ்க்கையை மாற்றும் என்று. ஒரு பக்கம் பலர் சொல்கிறார்கள், லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு பெரிய சக்தி, அது வாழ்க்கையை மாற்றும் என்று. மற்றொரு பக்கம் பலர் கேள்வி கேட்கிறார்கள், இது உண்மையா அல்லது ஒரு மனதளவிலான ஏமாற்றமா? வெறும் நினைப்பதால் மட்டும் பணம், ஆரோக்கியம், வெற்றி வருமா என்று. இந்த வீடியோவில் நாம் உணர்ச்சிபூர்வமாக மட்டுமல்ல, தெளிவாக, அறிவியல் அடிப்படையில், மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஐ புரிந்து கொள்ளப் போகிறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்றால் என்ன? லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது மிக எளிய ஒரு கருத்து. நீங்கள் தொடர்ந்து எதை நினைக்கிறீர்களோ அதே மாதிரியான அனுபவங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள். இது மாயம் அல்ல, இது சூப்பர் பவரும் அல்ல. இது உங்கள் மனம் வேலை செய்யும் விதம். உங்கள் மனம் ஒரு காந்தம், மேக்னெட் போல. அதில் நீங்கள் எதை நிரப்புகிறீர்களோ அதே அதிர்வெண்ணில் ஃப்ரீக்வன்சி, சூழ்நிலைகள், வாய்ப்புகள், முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. லா ஆஃப் அட்ராக்ஷன் பொய்யா? முதலில் ஒரு முக்கியமான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் நினைத்தேன், ஒன்றும் செய்யல, ஆனா எல்லாம் கிடைச்சிடும். ஆப்ரமேஷன் சொன்னாலே பணம் மழையா விழும். இவை அனைத்தும் பொய். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது சோம்பேறிகளுக்கான மந்திரம் அல்ல. அதே நேரத்தில் இதெல்லாம் வெறும் பொய், கற்பனை. இதுக்கு எந்த சயின்ஸும் இல்லை, இதுவும் முழு உண்மை அல்ல. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது மூளையின் செயல்பாடு பிளஸ் உளவியல் பிளஸ் பழக்க வழக்க மாற்றம், இவற்றின் சேர்க்கை. லா ஆஃப் அட்ராக்ஷன் அறிவியல் அடிப்படை. 1. ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். உங்கள் மூளையில் ஒரு சிறிய ஆனால் மிகச் சக்தி வாய்ந்த பகுதி இருக்கிறது. அதற்கு பெயர் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். இது என்ன செய்கிறது? உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானது எது என்று உங்கள் மூளை தீர்மானிக்க உதவுகிறது. ஒரு உதாரணம், நீங்கள் ஒரு புதிய பைக் வாங்க நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மாடல் பைக் பற்றி யோசிக்க ஆரம்பித்தவுடன் அதே பைக் ரோட்டில், நண்பர்களிடம், விளம்பரங்களில் எங்கும் தெரியும். பைக் புதிதாக உருவானதா? இல்லை. உங்கள் கவனம், ஃபோக்கஸ் மாறியது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இன் முதல் அடிப்படை. நீங்கள் எதை கவனிக்கிறீர்களோ, அதாவது ஃபோகஸ், அதைப் பற்றியே நினைக்கிறீர்கள், அதாவது தவுட். அதே உணர்ச்சி உருவாகிறது, அதாவது எமோஷன். அந்த உணர்ச்சியில் செயல்படுகிறீர்கள், அதாவது ஆக்சன். அதற்கேற்ற முடிவுகள் கிடைக்கின்றன, அதுவே ரிசல்ட். இதை நீங்கள் தினமும் அறியாமலேயே செய்கிறீர்கள். 3. நியூரோபிளாஸ்டிசிட்டி, அதாவது மூளை மாறும் திறன். அறிவியல் இன்று சொல்வது என்ன? மூளை நிரந்தரமானது அல்ல. நாம் நினைப்பதன் அடிப்படையில் மூளை மாறும். நீங்கள் தினமும் நான் தோல்வி,
என்னால் முடியாது என்று சொன்னால் அதற்கேற்ற நியூரல் பாதைகள் உருவாகும். அதேபோல் நான் கற்றுக்கொள்கிறேன், நான் முன்னேறுகிறேன், எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இதுவும் மூளையில் புதிய பாதைகளை உருவாக்கும். இதுதான் அப்ரமேஷன்களின் உண்மையான சக்தி. அப்ரமேஷன் வேலை செய்யாதது என்று பலர் சொல்கிறார்கள். நான் 6 மாதம் ஆப்ரமேஷன் சொன்னேன், ஒன்றும் நடக்கல. இதற்கு காரணங்கள்: 1. உள்ளே நம்பிக்கை இல்லாமை. வாய் சொல்லும் வார்த்தை மனம் நம்பவில்லை என்றால் அது வேலை செய்யாது. 2. செயல்பாடு இல்லாமை. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈக்குவல்ஸ் தாட் பிளஸ் ஆக்ஷன். தாட் மட்டும் போதாது. 3. பொறுமையின்மை. மனம் மாற நேரம் எடுக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஐ சரியாக எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஸ்டெப் 1. தெளிவான நோக்கம், கிளாரிட்டி. எனக்கு பணம் வேண்டும். இது தெளிவில்லை. தெளிவு என்பது நான் என் திறமையை வளர்த்து மாதம் 1,00,000 ரூபாய் வருமானம் உருவாக்குகிறேன். இது தெளிவு. உங்கள் மனம் தெளிவைதான் விரும்புகிறது. ஸ்டெப் 2. அப்ரமேஷன் சொல்லும்பொழுது உண்மைக்கு அருகில் இருக்க வேண்டும். நான் கோடீஸ்வரன் என்று சொன்னால் நம் மனம் நம்புமா? நம்பவே நம்பாது. அதை இப்படி சொல்லிப் பாருங்கள்: நான் தினமும் முன்னேறி பணம் சம்பாதிக்கும் திறனை வளர்க்கிறேன். மூளை ஏற்றுக்கொள்ளும் அளவில் இருக்க வேண்டும். ஸ்டெப் 3. உணர்ச்சி, அதாவது எமோஷன் சேர்க்கவும். வெறும் வாசிப்பது மட்டும் போதாது, அந்த வாழ்க்கை கிடைத்தது போல் உணரவும் வேண்டும். ஸ்டெப் 4. ஆக்ஷன், மிகவும் முக்கியமானது. ஈர்ப்பு விதி உங்களுக்கு வழிகளை காட்டும், வாய்ப்புகளை உணர வைக்கும். ஆனால் நடக்க வேண்டியது நீங்கள்தான். ஈர்ப்பு விதிக்கான ஒரு எடுத்துக்காட்டு: ஒரு மாணவன் நான் கற்றுக்கொள்ள முடியும் என்று நம்ப ஆரம்பிக்கிறான். அவன் முயற்சி செய்கிறான். அவனுக்கு முன்னேற்றம் தெரிகிறது. ஒரு தொழிலதிபர் எனக்கு தீர்வுகள் கிடைக்கும் என்று நினைக்கிறான். அவன் பயம் குறைகிறது. அவன் முடிவுகள் தெளிவாகின்றன. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்பது மாயாஜாலம் அல்ல, ஏமாற்று வித்தை அல்ல. இது உங்கள் மனதின் திசையை மாற்றும் ஒரு கருவி. நீங்கள் உங்கள் மனதை மாற்றினால் உங்கள் செயல்கள் மாறும், உங்கள் முடிவுகள் மாறும், உங்கள் வாழ்க்கையும் மாறும். ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி உள்ளது. அதே லா ஆஃப் அட்ராக்ஷனை ஒரே மாதிரி பயன்படுத்தினாலும் ஏன் சிலருக்கு வாழ்க்கை மாறுகிறது, சிலருக்கு ஒன்றும் மாறவில்லை? அந்த ரகசிய தடைகளை மறைந்துள்ள மனவலைகளை, லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையில் வேலை செய்யும் உண்மை விதிகளை நாம் தெளிவாக பார்க்கப் போகிறோம். முக்கிய காரணம் 1. உள் நம்பிக்கைகள், சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ். நாம் நினைப்பது 5% மட்டுமே. நம் வாழ்க்கையை இயக்குவது 95%. நீங்கள் வெளியே சொல்வீர்கள், நான் பணக்காரன் ஆகிறேன். ஆனால் உள்ளே ஓடும் குரல், நமக்கு பணம் செட் ஆகாது. பணம் வந்தா பிரச்சனை வரும். நான் இதற்கு தகுதியில்லை. இங்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தோல்வியடைவதில்லை. உள்நம்பிக்கைதான் தடுக்கிறது. இதற்கு தீர்வு என்ன? முதலில் செல்ஃப் வொர்த் அஃபர்மேஷன்ஸ். அடுத்தது ஸ்மால் பிலீவபிள் அஃபர்மேஷன்ஸ். உதாரணம்: நான் பணத்தை நன்றாக கையாள கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பழகுங்கள். காரணம் 2. ஃபியர் பேஸ்ட் திங்கிங், பய அடிப்படையிலான சிந்தனை. பலர் பாசிட்டிவ் திங்கிங் செய்கிறார்கள், ஆனால் உள்ளே தோல்வி பயம், பணம் போனால் என்ன செய்வேன் என்ற பயம், மக்கள் என்ன சொல்வார்கள் என்ற பயம். ஃபியர் பிளஸ் அஃபர்மேஷன் ஒன்றாக வேலை செய்யாது. லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு விதியை பின்பற்றுகிறது. நீங்கள் அதிகமாக உணரும் உணர்ச்சி அதுவே அதிகமாக பெருகும். ஃபியர் அதிகமா, அதற்கேற்ற அனுபவங்கள்தான் வரும். இதற்கு என்னதான் தீர்வு? ஃபியர் ஐ அழிக்க முயற்சிக்க வேண்டாம். அதை அப்சர்வ் செய்யுங்கள். நான் பயத்துடன் இருந்தாலும் நான் முன்னேறுகிறேன் என்று அஃபர்ம் செய்யுங்கள். காரணம் 3 கன்சிஸ்டன்சி இல்லாமை. 3 நாள் சொல்வார்கள், 5 நாள் நிறுத்திவிடுவார்கள். மனம் சொல்கிறது, இது சீரியஸ் இல்லை. சப்கான்ஷியஸ் மைண்ட் கன்சிஸ்டன்சி ஐதான் நம்பும். உண்மை 21 நாட்கள், பழக்கம் உருவாக 60 to 90 நாட்கள், அடையாள மாற்றம், ஐடென்டிட்டி ஷிஃப்ட். ஆகையால் தொடர்ந்து சொல்லுங்கள். இதனுடைய பலன் இன்று இல்லை, நாளை உங்களுக்குத் தெரியும். காரணம்
4 ஆக்ஷன் இல்லாத அட்ராக்ஷன். இது மிக முக்கியமான பகுதி. ஈர்ப்பு விதி எப்போதும் உங்களை வேலை செய்யாமல் இருக்க சொல்லாது. அது உங்களை அந்த வேலைக்கு மென்டலி ரெடியாக மாற்றும். அஃபர்மேஷன் டு ஃபோக்கஸ், டு கான்ஃபிடன்ஸ், டு ஆக்ஷன், டு ரிசல்ட் ஆக்ஷன் இல்லையென்றால் அட்ராக்ஷன் ஃப்ரீஸ் ஆகும். லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையில் வேலை செய்யும். அதற்கு இந்த 5 கோல்டன் ரூல்ஸ்களை பின்பற்ற வேண்டும். ரூல் 1, ஐடென்டிட்டி சேஞ்ச். நான் யார் என்ற பதில் மாற வேண்டும். நான் தொடர்ந்து முன்னேறுபவன். ரூல் 2, என்வைரன்மெண்ட் அலைன்மெண்ட். நீங்கள் இருக்கும் சூழல் உங்கள் மனதை ஐதர் பில்ட் ஆர் பிரேக் செய்யும். நெகட்டிவ் கண்டென்ட், கான்ஸ்டன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அட்ராக்ஷன் பிளாக் செய்யும். ரூல் 3, கிராட்டிடியூட் பிராக்டிஸ். கிராட்டிடியூட் ஈக்குவல்ஸ் லேக். இல்லாத மனநிலை. நீங்கள் இல்லாததை நினைத்தால் லேக் பெருகும். இருப்பதை உணர்ந்தால் அபண்டன்ஸ் பெருகும். ரூல் 4, டிட்டாச்மெண்ட். எப்போது வரும்? ஏன் இன்னும் வரல? இதுவே டிலே. ஒரு விதையை விதைத்த பிறகு அதை தோண்டி பார்க்க மாட்டோம். ரூல் 5, ட்ரஸ்ட் பிளஸ் பேஷன்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷன். இமிடியேட் கிராட்டிஃபிகேஷன் அல்ல, லாங் டேர்ம் அலைன்மெண்ட். ஈர்ப்பு விதியை பற்றி சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் அது ஒரு கண்ணாடி. உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு மிரர். நீங்கள் உள்ளே மாற்றினால் வெளியே எல்லாம் மாறும்.